உலக ஒருமைப்பாட்டு உறவினரே அனைவருக்கும் வணக்கம். புயலோசை வலையொலியினூடாக பல்வேறு சிந்தனை கருத்துக்களை உங்களுக்கு யாம் முன்னிறுத்தி வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்துள்ளீர்கள். அந்த வகையிலே புதிய திருக்குறள் என்ற நூலிலிருந்து இயற்கை என்னும் அதிகாரத்தில் 1331வது குறட்பாவை பார்க்க இருக்கின்றோம். விளை கலை விதையா வித்தை தன் கொலைக்கு நிகர். விளையாட்டும் கலையும் இல்லாத கல்வி தற்கொலைக்கு சமன் என்பதே இதனுடைய பொருள். தற்கால வாழ்வியல் அடிப்படையிலே இன்று இது மிகவும் பொருத்தப்பாடுடைய தற்கால சூழலை பிரதிபலிப்படுத்துகின்ற அல்லது பிரதிபலிக்கின்ற பொருத்தப்பாடுடைய குறட்பாவாக திகழ்கின்றது. ஏனெனில் விளையாட்டு என்ற வகையிலே நாங்கள் இன்று எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தவிர்த்து இல்லாத ஒன்றை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். உலகத்திலே மதிப்பெற்ற செல்வம் என்பது உயிர். ஆனால் இன்றைய நிலையிலே அவ்வாறு இல்லை. ஆரம்ப காலத்திலே மனிதர்கள் பல்வேறு விளையாட்டுகளிலே ஈடுபட்டார்கள். கிராமிய விளையாட்டுகள், பெரு விளையாட்டுகள், சிறு விளையாட்டுகள் என்று பல்வேறு விளையாட்டுகளிலே ஈடுபட்டார்கள். ஈடுபட்டதன் நிமித்தமாக, ஈடுபட்டதன் காரணமாக அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையிலே பயணித்தார்கள். என்னுடைய சிந்தனைகளிலே அடிக்கடி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றேன். இந்த உலகத்திலே அவதரித்த சிறுவர்கள் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு மணித்தியாலம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். வளர்ந்தோர் குறைந்தது ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். ஆனால் இந்த நிலையிலே இன்று இருக்கின்றார்களா? விளையாட்டு என்ற வகையிலே நாம் மாலையிலோ அல்லது காலையிலேயோ அல்லது நள்ளிரவிலோ அல்லது அதிகாலையிலோ அல்லது நண்பகலிலோ எந்த அடிப்படையிலுமே முன்னர் குறிப்பிட்டது போல் வளர்ந்தோர்கள் அரை மணித்தியாலம் விளையாட வேண்டும். சிறுவர்கள் ஒரு மணித்தியாலம் விளையாட வேண்டும். ஆகவே இவ்வாறான விளையாட்டின் ஊடாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதனால் அவருடைய கல்வியினுடைய தன்மை சமூகத்திலே பயன்பாடுடையதாக இருக்கின்றது. அவர்கள் வாழ்க்கையை இலகுவாக நகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. விளையாட்டு. இரண்டாவது கலை. இந்த கலை என்ற வகையிலே ஒவ்வொரு மத ரீதியாகவும், சமூக ரீதியாகவும், இன ரீதியாகவும், பிரதேச ரீதியாகவும், நாடுகள் ரீதியாகவும் பல்வேறு வகைப்படுத்தி இருந்தால் தமிழ் மொழியிலே முத்தமிழ் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படையிலே இயல், இசை, நாடகம் 64 கலைகள், அதாவது ஆயகலைகள் 64 கலைகள். மகாத்மா காந்தி குறிப்பிட்டது போல நாம் கல்வி கற்பதுடன் சேர்ந்து ஒரு சிறு தொழிலையும் கற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தின் அடிப்படையிலே நாம் உன்னிப்பாக அவதானிக்கின்ற வேளையிலே கல்வியை பெறுவதற்கு கலை சார்ந்த உணர்வை பெற்றிருக்க வேண்டும். கலையின் ஊடாக கல்வியை பெற வேண்டும். கலையின் ஊடாக கல்வியை வளர்க்க வேண்டும்.
கலையின் ஊடாக கல்வி சார்ந்த விடயங்களை பெற வேண்டும். ஆனால் இன்று அவ்வாறான நிலை இல்லை. இன்று வைத்தியர்கள் தற்கொலை செய்கின்றார்கள், பொறியியலாளர்கள் தற்கொலை செய்கின்றார்கள், ஆசிரியர்கள் தற்கொலை செய்கின்றார்கள், நீதிபதிகள் தற்கொலை செய்கின்றார்கள், சட்டத்தரணிகள் தற்கொலை செய்கின்றார்கள், விரிவுரையாளர்கள் தற்கொலை செய்கின்றார்கள், கணக்காளர்கள் தற்கொலை செய்கின்றார்கள், இராணுவத்தினர் தற்கொலை செய்கின்றார்கள், அரசியலில் அப்பாற்பட்ட ஆய்வாளர்கள் தற்கொலை செய்கின்றார்கள். அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? சமூகத்திலே இன்று நாம் நீதிமன்றங்களுக்கு சென்று பார்க்கின்ற வழியிலே 90% வழக்குகள் விவாகரத்து வழக்குகளும் குடும்ப பிறழ்வு வழக்குகளும். இதற்குரிய காரணம் என்ன? இதற்குரிய காரணம், அங்கே கல்வி கற்றிருக்கின்றார்கள், உயர் ரீதியிலே பல்வேறு பரீட்சைகளிலே சித்தியடைந்து, அதாவது பரீட்சை என்று சொல்லப்படும் இந்த தேர்வுகளிலே சித்தியடைந்து பல்வேறு உயர் பதவிகளை வகுக்கின்றார்கள் அல்லது உயர் பதவிகளை அலங்கரிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த சமூகத்தோடு இயைந்து சமூகத்தோடு இணைந்து வாழக்கூடிய நிலையை அவர்கள் ஏற்படுத்தவில்லை, உருவாக்கிக் கொள்ளவில்லை. இதனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தற்கொலையை நோக்கி செல்கின்றார்கள். இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் தற்கொலை செய்கின்றார்கள். இவ்வளவோ தரம் 1 தொடக்கம் 11 வரை, அதற்கு முன்னர் பாலர் பிரிவு எல்லாம் கல்வியை கற்று உயர்தரத்திலும் கல்வியை கற்று பல்கலைக்கழகம் சென்று தற்கொலை செய்கிறார்கள். அப்ப இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் விளையாட்டு கலை இதன் ஊடாக கல்வியை பெறவில்லை. நாம் கல்வியை புத்தக பூச்சிகளாக இருந்து மட்டுமே பெறுகிறோம். இவ்வாறு பெறுவதன் ஊடாக சமூகத்திலே இயல்பான வாழ்க்கை நிலையில் புகுன்ற போது சமூகத்திலே இருக்கின்ற பல்வேறுபட்ட மனிதர்களை எங்களால் எதிர்கொள்ள முடியாமல் போகின்ற வழியிலே நாங்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றோம். இவ்வாறான மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்ற வழியிலே நாம் ஒரு முடிவை தேடுகின்றோம், விபரீதமான முடிவுக்கு வருகின்றோம், தற்கொலை என்ற பாதையை நோக்கி நகர்கின்றோம். ஆகவே இன்றைய காலத்தின் அடிப்படையிலே மிகவும் பொருத்தப்பாடுடைய இந்த குறட்பா பாருங்க, விளை கலை விதையா வித்தை, அதாவது விளையாட்டையும் கலையையும் விதைக்காத வித்தை என்று சொன்ன கல்வி தன் கொலைக்கு நிகர், அதாவது தற்கொலைக்கு சமனாக இருக்கின்றது. இன்று எத்தனையோ தற்கொலை செய்கின்றவர்களையே நாங்கள் இந்த சமூகத்திலே உருவாக்கி இருக்கின்றோம். அப்ப இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், விளையாட்டுடன் நாங்கள் விளையாட்டிலே ஈடுபடுவதில்லை. அந்தந்த வயதுக்குரிய செயற்பாடுகளை, அந்தந்த காலப்பகுதிக்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்வதில்லை. தனியாக நாம் என்ன செய்கின்றோம் என்றால் கல்வியை மட்டும் பெறுகின்றோம். கல்வியை பெறுவதாக நாம் இன்று கல்வி பெறுவதற்காகவும் கல்வியை கற்பதற்காகவும் தான் வாழ்கின்றோம் ஒழிய நாம் கல்வியை வாழ்வதற்காக கற்கவில்லை. இங்கேதான் சிக்கல் தோன்றும். ஆகவே தற்காலத்திலே தோன்றிய இந்த திருக்குறள், அதாவது புதிய திருக்குறள் மிகவும் பொருத்தப்பாடு. பாருங்க, விளை கலை விதையா வித்தை தன் கொலைக்கு நிகர். இந்த குறட்பாவை பாருங்க, விளை கலை விதையா வித்தை தன் கொலைக்கு நிகர். விளையாட்டும் கலையும் இல்லாத கல்வி தற்கொலைக்கு சமன். மிகவும் பொருத்தப்பாடுடைய இந்த குறட்பாவை நீங்களும் கேளுங்கள். இதன்படி உங்களுடைய வாழ்க்கை முறையும் எதிர்வரும் சந்ததியினரையும் உருவாக்க முயலுங்கள் என்று கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன். புதிய திருக்குறள் படைப்பாளர் புயல் நேசன். நன்றி, வணக்கம்.